ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நம்மை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்துமா என்றைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறதோ அன்றைக்கு அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? எந்த நிலைமையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் அவருக்காக காத்திருந்தால் நமக்கு துணை மாத்திரமல்ல, கேடகம் மாத்திரமல்ல, அவர் நமக்கு புது பலனாக இருக்கிறார், சத்துவமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவுக்காக காத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே என் அன்பு தெய்வ பிள்ளையே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு சுவாமி வருகிறார் என்று சொல்லி அறிந்த உடனே காட்டுத்தீ மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த சகேவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறியும்படியாக அவன் என் அன்பு தேவ பிள்ளை அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை அறிந்து கொண்டானே. அவனுடைய வீட்டிற்குள்ளாக இயேசுசாமி கடந்து போனார் அல்லவா? இன்றைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாகவும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும், ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அன்பு தெய்வ பிள்ளையை வர ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆண்டவருக்காக காத்திரு. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக அவருக்காக நீ காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை வெட்கடையும் செய்ய மாட்டார். உனக்கு அவரே துணையாக இருக்கிறார். யாரும் எனக்கு துணை இல்லையே, யாரும் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னை ஆற்றி தேற்ற ஒருவரும் இல்லையே, என் காயத்தை கட்ட ஒருவரும் இல்லையே, என் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, இன்றைக்கி செத்தவனைப் போல இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படலாம். விசாரிப்பட்ட சீயோனே, பயப்படாதே, கர்த்தர் நான் கூட உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐயால் தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவருக்காக காத்திருங்க. சுகம் வேணுமா? அவரிடத்துல காத்திருங்க. அற்புதம் வேணுமா? அவரிடத்துல காத்திருங்க. ரட்சிப்பு வேணுமா? அவரிடத்துல காத்திருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமா? அவரிடத்துல காத்திருங்க. எல்லாம் அவராலே கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் கூடும். நீ மனுஷனை நம்பி அவனுக்காக காத்திருந்தே, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இயேசுவுக்காக காத்திரு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீர்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ விசேஷமாக ஆண்டவரே யூடியூப் நேயருக்காக, ஆண்டவரே ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் நேயர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற மக்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே துணையாக இருந்து, நீரே கடகமாக இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை செய். போக்கில் வரத்தில் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து துணையாயிருந்து கேடகமாயிருந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு ஊழியர்களும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் அப்படியே பாதுகாத்துக்கொள்ளும். விசுவாசி குடும்பங்களை அப்படியே பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.